Hey guys, welcome back to our channel samayalkudil. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரைஸ் குக்கர்ல chicken 65 பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க என்ன எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஒரு பவுல்ல 1/2 கிலோ chicken, 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 டேபிள்ஸ்பூன் மிளகாய் தூள், 1 டேபிள்ஸ்பூன் கரம் மசாலா, நறுக்கிய கருவேப்பிலை, 1/2 டேபிள்ஸ்பூன் பெப்பர், 1 டேபிள்ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள்ஸ்பூன் சீரகத்தூள், தேவையான அளவு உப்பு, ஒரு பிஞ்ச் ரெட் ஃபுட் கலர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதோட 1/2 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1/2 டேபிள்ஸ்பூன் மைதா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணணும். இதோட 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி 20 மினிட்ஸ்க்கு ரெஸ்ட் பண்ணிடலாம். ஒரு ரைஸ் குக்கரில் 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 கைப்பிடி புதினா, 1 கைப்பிடி கொத்தமல்லி, 2 நறுக்கிய பச்சை மிளகாய், 1 பிரியாணி இலை, 2 பட்டை, ஸ்டார் அனீஸ், 4 கிராம்பு, 3 ஏலக்காய், 1/2 டேபிள்ஸ்பூன் சோம்பு, ஒரு கருப்பு ஏலக்காய். இதெல்லாம் ஃபர்ஸ்ட் லேயராக சேர்த்துடலாம். இது மேலே 1/2 அன் ஹவர் ஊற வச்சு 2 கப் பாஸ்மதி அரிசி சேர்த்துடலாம். இதோட 3 டம்ளர் தண்ணி, 1/2 டம்ளர் உப்பு தண்ணி சேர்த்துடலாம். இதோட 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துடலாம். இப்போ இதை மூடி போட்டு ரைஸ் குக்கரை ஆன் பண்ணி குக் பண்ணிடலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சுடணும்னா நம்ம 20 மினிட்ஸ்க்கு மேரினேட் பண்ணி வச்சிருக்க சிக்கன் இதோட சேர்த்து ஃப்ரை பண்ணிடலாம். சிக்கன் இதே மாதிரி ஃப்ரை ஆகணும்னு எடுத்துடலாம். நம்ம சிக்கன் வறுத்த அதே எண்ணெயில் ஒரு நறுக்கிய பெரிய வெங்காயம் சேர்த்து ஃப்ரை பண்ணிடலாம். வெங்காயம் இதே மாதிரி ஃப்ரை ஆகணும்னு எடுத்துடலாம். ஒரு பவுலில் 1 கப் தயிர், 2 டேபிள்ஸ்பூன் ஆச்சி பிரியாணி மசாலா சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம்.
2 டேபிள் ஸ்பூன் மெல்டட் பட்டர், தேவையான அளவு உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். சாதத்தில் தண்ணி நல்லா வற்றணுன்னு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க தயிரை இதே மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். கேசரி பவுடரில் 1 டேபிள் ஸ்பூன் தண்ணி கலந்து இதோட சேர்த்துடலாம். இதை இப்போ மூடி போட்டு குக் பண்ணிடலாம். 5 மினிட்ஸ் கழிச்சு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுக்க சிக்கன் 65 இதோட சேர்த்துடலாம். சிக்கனை சாதத்தோடு சேர்த்து இன்னொரு வாட்டி குக் பண்ணிடலாம். இப்போ இதோட நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க ஆனியன் சேர்த்து திரும்ப ஒரு வாட்டி குக் பண்ணிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதோட 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து 2 மினிட்ஸ் குக் பண்ணிடலாம். 2 மினிட்ஸ் கழிச்சு பிரியாணி எடுத்துடலாம். இப்போ நம்மளோட ரைஸ் குக்கர் சிக்கன் 65 பிரியாணி ரெடி. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.